இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:35. நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக குதுபா பிரசங்கம் தொகுப்பு கேட்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது வாராந்த குத்பா பிரசங்க வரிசையில் இன்று நுவரலியா அல் கபீர் ஜுமா பள்ளிவாசலில் இடம்பெற்ற குத்பா பிரசங்கத்தின் தொகுப்பினை தருகின்றோம். பிரசங்கத்தினை நிகழ்த்தினார் தெஹியங்கு ரவாஹியா அரபு கல்லூரியின் பணிப்பாளரும் உடத்தளவின் ஹக்கீமியா அரபு கல்லூரியின் அதிபருமான மௌலவி அஷேக் ஹிதாயத்துல்லா ரஸீன் ரஹ்மானி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் மேக நாயனான அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே துஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸிய்யா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஒரு முஸ்லிம். இப்படி ஒரு முஸ்லிம் சொல்வது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறது. وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அன்புக்குரியவர்களே, முஸ்லிம் கொள்கையாலும் அவரிடத்திலே இஸ்லாமிய தன்மைகள், ஈமான் படைத்தவனின் பகுதி அவைகள் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். ரமலான், நோன்பு, ஹஜ், ஜகாத், தொழுகை இவை அனைத்தும் மஸ்ஜிதுக்குள்ளே, ரமலானுக்குள்ளே, காபத்துல்லாஹ்விலே, ஹரமிலே. சகோதரர்களே, அதே போன்று ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை வெளியில் பார்ப்பதற்கும் சமூகத்திற்கு மத்தியிலும் நடமாடும் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்களே, நீங்கள் உடம்பில் இருக்கும் மச்சத்தை போன்றவர்கள். தெளிவான ஒரு வெள்ளை நிற உடம்பிலே ஒரு கருப்பு புள்ளி மச்சம் எப்படி தெளிவாக இருக்குமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்றுதான் நீங்கள் சமூகத்திலே தெரிபடக்கூடியவர்கள், எங்கும் போக்கஸ் ஆகுவீர்கள். உங்கள் மீது ஒரு கண் இருக்கும் உலகத்திலே. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜும்மாவுடைய தினத்தில் வந்து பாதணிகளை கலட்டும் அதை பின்னால் அணிந்து செல்லும் பொழுது அதே பாதணியை நாம் அணிந்து செல்வது இல்லை என்பதாக கூட எம்மை எதிர்த்து பேசுபவர்களும் இஸ்லாத்தை கொச்சையாக பேசுபவர்களும் இவர்களுக்கு சொந்த பாதணியை இவர்களுடைய வணக்க ஸ்தலங்களில் பாதுகாக்க தெரியாது என்று கூட குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய பார்வை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வைத்துத்தான் சொன்னார்கள், அஸ்லிஹு லிபாஸக்கும், உங்களுடைய ஆடைகளை கூட சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். வஅஸ்லிஹு ரிஹாலக்கும், உங்களுடைய வாகனங்களை கூட ஒழுங்காக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வாகனத்தை நிறுத்திவிட்டு வருகிறோம், ஜும்மா தொழுகைதான். ஆனாலும் அடுத்தவருடைய பார்க்கிங்ல, தடை செய்யப்பட்ட பகுதியில, அதே நேரத்தில் எமது வாகனம் நிறுத்தப்படும் பொழுது அடுத்த எல்லா வாகனங்களும் நெரிசலுக்குள்ளாகும் நிலை இருக்குமேயானால் உண்மையிலே கண்ணியமானவர்களே, அந்த இடத்தில் வாகனத்தை நிறுத்துவதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது.
இன்னொரு மனிதனுக்கு வைத்தியசாலைக்கு வேகமாக செல்லும் ஒரு வாகனம், ஒரு மாரடைப்பு நோயாளி எமது ஜும்மா தொழுகையின் மூலமாக தாமதமாகி அவர் உயிரிழப்பாரையானால் சுபஹானல்லாஹ், ஒரு ஜும்மா தொழுகை போன்றல்ல, முஸ்லிம்கள் விமர்சிக்கப்படுவார்கள். தேவையில்லாத ஒரு சுமையை அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து நாம் சமூகத்திற்கோ இஸ்லாத்துக்கோ முஸ்லிம் என்ற லேபலோடு எடுத்துக் கொடுக்க கூடாது. இஸ்லாத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுங்கை, இந்த அழகை எல்லா சந்தர்ப்பத்திலும் எடுத்து தந்திருக்கிறார்கள், காட்டி தந்திருக்கிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்பத்தோடு நோன்பு நோற்று பெருநாளை கொண்டாடி சந்தோஷமாக ஒரு பிரயாணம், இதை இஸ்லாம் தடுக்கவில்லை. ஆனால் இஸ்லாம் தடுத்தவைகளும் அடுத்தவர்களின் நெருக்கடிகளையும் அடுத்தவர்களின் மனநிலைமைகளையும் பாதிப்புக்குள்ளாக்காமல் நடந்து கொள்வது இந்த பிரதேசத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கடமையுமாகும். எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு இடம் இருக்கிறது, நான் குடும்பத்தோடு வந்திருக்கிறேன், நான் நினைத்தபடி இங்கே நடமாடுவது ஒரு முஸ்லிமின் பண்பாக இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு சாதாரண மனிதனாகத்தான் எப்பயுமே ஆக்கி செயல்படுத்தினார்கள். விஐபி லிஸ்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதை விரும்பவில்லை. பிரயாணத்தில் கூட பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்திருக்கலாம், நண்பர்களோடு வந்திருக்கலாம், தனக்கென ஒரு தனித்துவம் இல்லை. இதை இஸ்லாம் விரும்பவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் கூட அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கென்று வைத்திருந்த தண்ணீரை, பிரத்யேகமான தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம், எல்லோரும் கைவிட்டு அள்ளி அருந்தும் தண்ணீரை நானும் அருந்துகிறேன், எனக்கென்ற ஒரு தனித்துவம் தேவையில்லை என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு தனித்துவமானவராக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. சகோதரர்களே, தனித்து வாழ்வதை விட நண்பர்களோடு குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதை, அவர்களோடு வரக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்வதை இஸ்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அமைப்பில் இஸ்லாம் மனித நேயத்தை, அடுத்த ஒரு மனிதரின் பக்கம் தேவையுள்ளவன் என்பதை இஸ்லாம் காபாவிலும் சொல்லி தந்திருக்கிறது. ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது நன்மை என்பதுதான் ஒரு சுன்னத்தான அமல் தான். ஆனால் ஒரு மனிதனின் காலை மிதித்துக் கொண்டே, தலையல்ல காலை மிதித்துக் கொண்டே அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதை இஸ்லாம் ஹராமாக்கியுள்ளது. குர்ஆன் ஓதும் பொழுது கூட அடுத்தொரு மனிதனின் தூக்கத்துக்கு இடையூறு என்றால் வேண்டாம் என்கிறது. அதனால்தான் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குரல் 12 மைலுக்கு அப்பால் கேட்கும். அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்வதை தடை செய்திருந்தார்கள். ஓவர் சவுண்ட் வேண்டாம், சத்தத்தால், இருப்பால், வாகனத்தால் இதை நீங்கள் இந்த மண்ணிலே காட்டுவீர்களேயானால் இஸ்லாம் என்ற சொல்லின் கருத்தை உலகம் புரிந்து கொள்ளும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வந்திருக்கக்கூடிய பிரயாணத்தை அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் அவற்றில் இருக்கக்கூடிய அழகிய பண்புகளை காட்டுவார். குடும்பத்திலும், பிரயாணத்திலும், வியாபாரத்திலும், இபாதத்திலும், கொடுக்கல் வாங்கலிலும், எல்லா பகுதியிலும் அவர் பண்பாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு மனிதர் அநியாயம் செய்தாலும் அதனை மன்னிக்கும் பண்பு இருக்குமே. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்புவதில்லையா? 27 தௌபா, 29 தௌபா, அரஃபால தௌபா. ஆனால் 30 ரமதான்களை கண்ட நாங்கள் சொந்த நானாவை இன்னும் மன்னிக்கல, சொந்த தம்பியை இன்னும் மன்னிக்கல. அவர் நீ ஒன்றுனா நான் உண்டு. சகோதரர்களே, நோன்பு உள்ளத்தை உருக்க செய்திருந்தால் உறவுகள் உறவாக, தாய் தந்தை தாய் தந்தையாக, பக்கத்து வீட்டுக்காரர்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த நோன்பு சுற்றறித்திருக்க வேண்டும். பண்பாடு, கண்ணியத்துக்குரியவர்களே, அதிலே ஒன்றுதான் மிருதுவான தன்மை, மன்னிக்கும் தன்மை. மன்னிக்கும் தன்மை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய பண்புகளை இன்று உலகம் பார்க்க செய்யாமல் இருப்பது ஒரு சமூக தவறாக இது இஸ்லாம் பேசுகிறது. ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யா ஷிபிலி யா ஷிபிலி கும் மிஸ்லி கும் மிஸ்லி, ஒரு கனி தரும் மரம்
ஹதரத் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், என்னை பார்த்து சொல்கிறது மரமே, மனிதனே நீ என்னை போன்று ஆகு. மக்கள் எனக்கு கல்லால் அடிக்கிறார்கள், நான் அவர்களுக்கு பதில் கனி கொடுக்கிறேன். இது இஸ்லாம். இது வீட்டுக்குள்ளும் இருக்க வேண்டும், மனைவியோடும் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சொந்த மகன் 6 மாதமாக தாய் தந்தையோடு பேசுவதில்லை, சாப்பாடு சமைத்து தருவதில்லை, நோயாளியாக நான் இருக்கிறேன். உள்ளம் கல்லானால் சகோதரர்களே உறவு விளங்காது, பண்பாடு வெளியாகாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாட்டிலே எல்லை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாடு தன்னுடைய எல்லையிலே அத்துணை அழுக்குகளையும் கொண்டு வந்து கொட்டியது. பண்பால் வெளிப்படுத்துவோம் பிரயாணத்திலே. சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அடுத்த நாடு அவர்களிடம் இருந்த நல்ல கனிகளை கொண்டு வந்து அப்படியே கொட்டி குவைத்து சொன்னார்கள், யாரிடம் எது இருக்குமோ அதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இவர்களிடம் குப்பை இருந்தது, அசிங்கம் இருந்தது, அதை அவர்கள் காட்டினார்கள். எங்களிடம் சுவையான கனியும் அழகான நிறமுள்ள கனிகளும் இருக்கிறது, அதை நாங்கள் எதிரிகளுக்கு கொடுக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு இதுதான் சகோதரர்களே, பண்பு. இது சில வேளை சொந்த தங்கச்சி தாத்தா நானா அவங்களோட கோபத்தை கூட அவங்களோட பிள்ளையோடையும் காட்டுவோம். அபூஜஹலோட கோபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போதும் இக்ரிமாவோட காட்டல. இக்ரிமா தாய் தந்தையோடு உள்ள பம்பை பிள்ளைகளிடம் சொல்லி உசுப்பேற்றி அதை வசியத்தாக கூறி மரணிக்கும் ஜாகிலியத்துடைய காட்சி இன்றும் வாழுகிறது. உங்களோட பெரியப்பா யாரு தெரியுமா? உங்களோட நானா யாரு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். 40 வருடங்கள் யுத்தம் மூண்டு கொண்டே சென்றது. ஒரு ஒட்டகம் தவறி அடுத்த ஒரு தோட்டத்திலே புல்லு மேய்ந்ததுதான் தவறு. இது பண்பாடல்ல. அன்புக்குரியவர்களே, அருமையான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய சாச்சா சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை துண்டு போட்ட கூட்டம் சுப்ஹானல்லாஹ் அவர்களை எவ்வாறு மன்னித்தார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சஃபையிலே யாராவது இருப்போமா சகோதரர்களே? 2 தடவை தாயிட ஜனாசா தொழுதவங்க, 4 தடவை தொழுதவங்க இல்லை. அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா மதீனால உஹது மைதானத்திலே தனியாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த ஜனாசா சின்ன பின்னமாக்கப்பட்டது. அந்த ஜனாசாவில் இருந்து எடுத்து ஈரல் கடித்து துப்பப்பட்டது. அந்த ஹிந்த், அந்த பெண்மணி, அந்த ஈட்டியை சரியாக எய்த வஹ்ஷி, யுத்த தந்திரத்தோடு யுத்தத்தை முன்னேற்றி சென்ற காலித் பின் வலீத். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, பண்பான ஒரு நபியின் சிறந்த உம்மத். அன்புக்குரியவர்களே, காலித் பின் வலீத், இந்த வஹ்ஷி, இவர்கள் செய்த அந்த பரிதாபமான கொலை, உள்ளம் உருகும் செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவை சொன்னாங்க, வெயிங்கோ. தஃப்சீர் இப்னு கஸீர்ல தெளிவாக எழுதுகின்றார்கள், ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு ஜனாஸாவாக அந்த ஜனாஸாவோடு வைக்கப்பட்டது. ஆனால் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா ஜனாஸாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தடவை தொழுதார்கள். 70 தடவை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த காலித் பின் வலீத் இவரும் சொர்க்கம் போகணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் துடிக்குது. எதிரி, லேசான எதிரி அல்ல. ஒரு கற்பத்தில் பிறந்தவர்கள் அல்ல, ஒரு கற்பத்தில் வளர்ந்தவர்கள் அல்ல, ஒரு வீட்டில் விளையாடியவர்கள் அல்ல, ஒரு பாயில் சாப்பிட்டவர்கள் அல்ல, ஒரு பாடசாலைக்கு சென்றவர்கள் அல்ல. அண்ணனின் புத்தகத்திலே தம்பி அப்பியாச கொப்பிகள் இல்லை என்பதாக தாய் தந்ததை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் செஞ்சு நானும் தம்பியும் ஒன்றுதான் என்று நிரூபிச்சோம். சகோதரர்களே, இன்றைக்கு அதே வீட்டில் 70-75 வயது தாய் சொல்றா, இந்த நானாம் தம்பி என்ற மௌத்துக்கு முன்னாலே எப்பதான் முசாஃபா செய்வாங்களோ தெரியாது. பணத்துக்காக, வம்புக்காக, நான் என்ற அதிகாரத்துக்காக, தந்தையிட சொத்துல எனக்கு இது தேவைன்றதுக்காக குடும்பத்தை பிரிக்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சாவை துண்டு போட்ட வஹ்ஷிக்கு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகின்றார்கள். அந்த ஹாலித் எப்பதான் வருவாரோ, சுப்ஹானல்லாஹ், ஹாலித் வருகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சென்று முஆனகா செய்தார்கள். அந்த முஆனகாவின் வேகத்திலே அவர்களுடைய போர்வை கலண்டு விழுந்து விட்டது. அத்துணை பேரும் பார்த்து கொண்டிருக்க ஹாலித் பின் வலீதுடைய காதிலே என்ன சொன்னார்கள்? சுப்ஹானல்லாஹ், ஹாலித், இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள தவறுகள் அனைத்தையும் இஸ்லாம் தகர்த்து விட்டதே, நீங்கள் ஒரு சொர்க்கவாதியா போறீங்க ஹாலித் என்ற சாட்சாவை கொண்டவங்க தானே, பதம் பார்த்தவங்க தானே. இதை சொல்லல சகோதரர்களே, வாயால வெட்டல்ல, மனதால மன்னித்துட்டு வல் யஃபு வல் யஸ்ஃபஹு. நான் அவ மன்னிச்சா, தம்பியை மன்னிச்சா, நண்பரை மன்னிச்சா, உறவை மன்னிச்சா, முன்னால் உள்ள நிர்வாகத்தை மன்னிச்சா, சகோதரர்களே திரும்பதை கொண்டு வர வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்பை இந்த உம்மத்திற்கு தந்து விட்டு தான் சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, நடமாடும் ஒரு குர்ஆன் முஸ்லிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாசம் நிறைந்த பண்பாக நாங்கள் வார்த்தையை பயன்படுத்தி நாவால் வெட்டலாம், ஒட்டலாம். நெருப்பை விட மோசமானது சில வேளை நாவும். சில வார்த்தைகள் சுட்டுவிடும், மரண தருவாயிலும் மன்னிக்க மாட்டார். நாவால் சுடக்கூடாது, உறவுகளை சுடக்கூடாது. அல்லாஹ்வை திக்ர் செய்கிற நாவு, நோன்பு நோற்று உடம்பு, உள்ளம் எப்படி இருக்கிறது? கண்ணியத்துக்குரியவர்களே, ஹாலித் பின் வலீத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தேடிக்கொண்டிருந்த எதிரி, அந்த பண்பாடும் அந்த இனிய குணமும் இஸ்லாத்தை எவ்வளவு அழகாக்கியது என்றால், ஹாலித் பின் வலீதுடைய தொப்பியிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடியை வைத்துக் கொண்டிருந்தார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உள்ளத்தை திருடியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது உள்ளத்தை கொள்ளை கொண்டவர்கள். அந்த அன்பு நபிக்காக வேண்டி அவர்களுடைய ஒரு முடி என்னுடைய தொப்பியில் இருந்து அந்த தொப்பியை நான் கீழே விட மாட்டேன் என்ற வீரன்தான் ஹாலித் பின் வலீதை சைஃபுல்லாவாக மாற்றியது. பண்பை காட்டி பாருங்க, எதிரியும் நண்பனாகுவான். இது தீன். இங்க வந்து பூக்களை பார்க்கறது மாதிரி அல்ல, மன்னிப்பூன்ற பண்பை உள்ளத்துல சுமந்து செல்லணும் எங்கு போனாலும். இன்று மிச்சமே ஆக டிமாண்டான ஒன்று, ஆக நெருக்கடியான ஒன்று. இதைத்தான் சொல்றேன், அல்லாஹ் நான் மன்னிக்கிறேன்றதை நீங்க விரும்புறீங்களா? மன்னித்துக் கொள்ளுங்கள், பண்பாக நடந்து கொள்ளுங்கள். வஹ்ஷி இதோ இஸ்லாத்தை ஏற்று வருகின்றார்கள். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபேஸ்புக் வீரர்களே, உலமாக்கள கண்ணியம், பிறை பிரச்சனை, அடுத்த பிரச்சனைகள் எதுவென்று பார்க்காமல் அழிக்காத அந்த புத்தகத்தில் எழுதி வைப்பவர்களே, ஒன்றை மட்டும் மறக்க வேண்டாம். அந்த எழுத்துக்கள் வாசிக்கப்படும் காலமெல்லாம் இட்டுக்கட்டுகள், பொய் வதந்திகள், பொய்கள், புறங்கள், அடுத்தவனின் மானம் சத்தியமா அல்லாஹ் விட மாட்டான். மஹ்ஷர் மைதானத்திலும் தனி எடுத்து மானத்தை வாங்குவான். சக்கராத்துக்கு முன்னால எந்த விடயத்தில் யாரில் இருக்கும் குறையை சொல்லி பேசினோமோ அதை காட்டாமல் அல்லாஹ் ஒரு நாளும் எடுக்க மாட்டான். சொந்த கோபம், இந்த ஆலிம் முசாஃபா செய்யல, இவர் எங்களை கணக்கெடுக்கிறது இல்லை, உங்களை கணக்கெடுக்கிறது அல்லாஹ். சகோதரர்களே, என்னாலும் மஸ்ஜிதில பெட்டி பிடிக்கிற வேலையும் சகன் பிடிக்கிற வேலையும் இல்லாம போகணும். சதகாக்கள் வீட்டுக்காக வேண்டி எப்படி செலவழிக்கிறோமோ இது போன்று தைரியமாக செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மாளிகை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுடைய 7 பரம்பரையை செழிப்பாக்கி வைப்பான். மன்னிப்போம், உயர்த்துவான். செலவழிப்போம், அல்லாஹ் கொட்டுவான். நிச்சயமாக அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் மன்னித்து கபூல் செய்து கொள்வானாக. உண்மையான தக்குவாதாரிகள் ஆக்கி வைப்பானாக. முத்தகங்களாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், உண்மையான மூமின்களாக வாழ வச்சிரியா அல்லாஹ், தக்குவாவோட வாழ வச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க மன்னிக்கிறோம் யா அல்லாஹ். இந்த சபையில் இந்த இடத்துல எத்தனை வருஷத்து வழக்கு இருந்தாலும் விட்டுக் கொடுக்க தயாராகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மாளிகையில உறுதி எடுக்கிறோம் யா அல்லாஹ். உறவை சந்திக்கிறோம், முசாஃபா செய்கிறோம், கோபதாபங்கள் இருந்தால் மன்னிக்கிறோம். நீ எங்களை மன்னிச்சிருக்கியா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை நுவரலியா அல் கபீர் ஜுமா பள்ளிவாசலில் இன்று இடம்பெற்ற குத்பா பிரசங்கத்தின் தொகுப்பினை கேட்டீர்கள். பிரசங்கத்தினை நிகழ்த்தினார் தஹியங்க ரவாஹியா அரபு கல்லூரியின் பணிப்பாளரும் உடத்தளவின்ன ஹக்கீமியா அரபு கல்லூரியின் அதிபருமான அஷேக் ஹிதாயத்துல்லா ரசீன் ரஹ்மானி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு குத்பா பிரசங்கத்தில் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் AM முஹம்மது ரலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இதுவரை குதுபா பிரசங்கம் தொகுப்பு கேட்டீர்கள்.
இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:55. நிகழ்ச்சிகளில் வரலாற்றில் ஓரேடு. நபித்தோழர்